ஹலோ காய்ஸ், வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் என்னோட மொதல் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் கிரிக்கெட் அப்படிங்கிறத மட்டைப்பந்து அப்படின்னு தமிழில் கூப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அந்த கிரிக்கெட்டை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதான் மட்டைப்பந்து. ஒரு பாலை போட்டு இன்னொரு பேட்டை வச்சு அடிக்கிறது தான் கிரிக்கெட். அதை பற்றி இன்றைக்கி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். பல வருஷமா கிரிக்கெட்டை கிட்டத்தட்ட 1600s ஆடிட்டு இருக்காங்க. அதுல இப்படிதான் ஆடி இருக்காங்க. ஒரு ஹாக்கி பேட் மாதிரி வச்சுப்பாங்க. அந்த பேட்ஸ்மேன் பாலை ஒரு பவுலர் உருட்டி தான் விடுவாரு. மீதி இருக்கிறதெல்லாம் ஃபீல்டர்ஸ். அதுக்கப்புறம் அங்க ஒருத்தர் உட்காந்துருக்காருல, அவர் தான் ரன் ஸ்கோரர். அந்த எவ்வளவு அடிக்கிறாருங்கிறத ஸ்கோர் பண்ணிப்பாரு. அதை ஸ்டம்ப் மாதிரி வச்சிருக்காங்க. அது ஒரு ஊஞ்சல்ல எப்படி அந்த இது மாதிரி இருக்குமோ, அந்த ஒரு அளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அதை வச்சிருக்காங்க. அடுத்து இப்ப இருக்கிற மாடர்ன் டே கிரிக்கெட்ஸ்ல ஸ்டேடியம்ஸ், நிறைய பீப்புள்ஸ் உட்கார்ற மாதிரி நிறையவே ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி லெஜெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட். லெஜெண்ட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்ல முதல்ல பேட்டிங்னே எடுத்தாலும் நம்மளுக்கு யார் மண்டையில வருவா? மிஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தானே? எஸ், இன்னைக்கு நம்ம சச்சின் டெண்டுல்கர் அது எல்லா லெஜெண்ட்ஸையும் பார்க்க போறோம். சச்சின் டெண்டுல்கர் ஏன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பேட்டர் அண்ட் த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிற வாங்கியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 30,000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த 30,000 ரன்ஸ்ல டெஸ்ட், ஓடிஐ, அதுக்கப்புறம் T20 மட்டும் அடிச்சிருக்காரு. இந்த மூணே ஃபார்மேட்ல நிறைய ரன்ஸ் அடிச்சிருக்காரு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் முத்தையா முரளிதரன் தான். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஃபீல்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா சுரேஷ் ரெய்னா மாதிரி யாருமே நல்லா ஃபீல்டிங் பண்ண மாட்டாங்க. நிறைய பாயிண்ட் ஃபீல்டர்ஸ் நின்று ரன் அவுட் அடிக்கிறது என்ன, கேட்ச் பிடிக்கிறது என்ன, அந்த மாதிரி நல்லா ஆடுறவர். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம். பை பை.